பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நன்றியை மறக்கக்கூடாது. அதில் இன்னொரு செய்தி நான் பேசணும், எனக்கு மனசில் வந்துச்சு. 1 சாமுவேல் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? நன்றி பள்ளி நன்றி பள்ளி நல்லபடி உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நன்றி பள்ளி நன்றி பள்ளி நல்லவனே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாகாதே இன்னும் நாட்டல்லி இரவெல்லாகாதே இன்னும் நாட்டல்லி மறவாத என் நேசரே என்னை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திருப்பே என்னை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திருப்பே. ஆஹா கோடி கோடி நல்லிடடி கோடி கோடி நல்லிடடி கோடி கோடி நல்லிடடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உண்டாக தண்ணீரையா ஊழிய பாதையிலே உண்டாக தண்ணீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தண்ணீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தண்ணீரையா. ஆஹா கோடி கோடி தண்ணீரடி கோடி கோடி நல்லிடடி கோடி கோடி நல்லிடடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா
அது நிரந்தரமானதையா. இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 10வது வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக நாபாலின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். ஆனா அவன் இருந்த வேலைக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த வாலிபர் அந்த நாபாலுடைய காரியத்துல இவன் யார் அவன் யாருன்னாங்களே. ஆனால் அந்த வாலிபர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் வனாந்தரத்தில் இருந்த போது எங்களுக்கு எப்படி இருந்தாங்க? மதிலாக இருந்தார்கள், எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. நாங்கள் இருந்த நாட்களில் ஒரு காரியம் கூட களவு போகலை. இவ்வளவு செஞ்சவங்களுக்கு 15 வாசிங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதில்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதில்லை. அப்படி பாதுகாப்பு கொடுத்தவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கேட்டு தான் அனுப்புறான். எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலே தர்மத்தில் பெரிய தர்மம் என்ன தெரியுமா? சாப்பாடு. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா இன்னைக்கு ரோட்டில் வந்து கேட்குறவங்க கூட பிச்சை இல்லைன்னு சொல்ல மாட்டான். இங்கே வனாந்தரத்தில் அவங்க ஆடு கத்திரிக்க வந்திருக்கவங்களுக்கு சமையல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். அந்த தாவீதை துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் இருந்திருக்கும் கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுத்து அனுப்புங்கண்ணா. ஆனால் இவன் என்ன சொல்றான்? திரும்ப 10ஆம் வசனத்தை பாருங்க. அவன் சொன்னான், தாவீது யார்? நாபால் குமாரன் யார்? ஏன்னா இந்த நாபால் யாரு? பாரி குடித்தனக்காரன். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பெயர் எப்படியோ அப்படியே இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை வீட்டில் நாபால் இருக்காங்க? எத்தனை வீட்டில் அபிகாயில் இருக்கிறாங்க? எனக்கு அன்பானவர்களே, இதை அவ கேள்விப்படலை. ஆனால் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணா தெரியுமா? சாப்பாடை தூக்கிட்டு நேராக ஓடி போய் சொல்கிறா, ஐயா நீர் வந்த செய்தி நான் கொஞ்சம் பார்க்கலையா. நான் பார்க்கல. நீர் யுத்தத்துக்கு வரல, ரத்தம் சிந்துவதற்கு ஒரு நாள் நீர் வரல. நாபாலுடைய மனைவி சொல்ல, அடியாளின் பாதகத்தை மன்னியும். 1 சாமுவேல் 25-24 வாசியம். அவன் பாதத்திலே விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அபிகாயில்களும் உண்டு. இன்றைக்கு அபிகாயில்னு பேர் வச்சவங்களும் அபிகாயில் ஆயிட முடியாது. ஏன்னா ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு இருக்கே. இந்த புத்தியுள்ள ஸ்திரீல a godless man united into godly woman. இந்த அபிகாயில் யாருன்னா தேவ தத்துவத்தை அறிந்தவள். ஆனால் இந்த நாபால் யாரு? துராக்கிருதன், பாரி குடித்தனக்காரன், நன்றி மறக்கிறவன்.
இவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. யார? அபிகாயில. இவன் தாவீதுக்கு வந்தோட சாப்பாடு கொடுக்க வந்த வாலிபர்களை இவங்க பார்க்கல. இவன் உடனே என்ன பண்ணுறா, சாப்பாடை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வந்து, ஆண்டவனே அடியாள் பாதகத்தை மன்னிங்க, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டும் உம்முடைய ஜீவனைக் கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆவார்களாக சபிக்கிறார். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான. அழகா நம்ம பாடுறோமே, பாதக நடுவில் பாபிகள் நேச பாதகர் போத்தம் பாதகர் நடுவில் பாபிகள் நேச பாதகர் போத்தங்க யூத பாதகர் பணி தாசங்கள் பண்ணி படுத்தின கொடுமை தன்னை யூத பாதகர் பணி தாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமை தன்னை எருசலேமாதே மருகி நீரழுதே எங்கி புலம் வல்லையோ. எருசலேமாதே மருகி நீரழுதே எங்கி புலம் வல்லையோ. அதி எருசலேமாதிவன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ. அதி எருசலேமதிவன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ. ஐயா, இவன் சொல்றான், அடியாளின் காணிக்கை ஏற்றுக்கொண்டு அடியாளின் பாதகத்தை மன்னிக்கணும். ஏன்னா என் புருஷன் அப்படின்னு சொல்லலை, அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினா கூட என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு கோலியாத்து மேல எரிஞ்சானே அத சொல்றா, கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போ. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக. எதை நினைக்கணும்? ஒரு நாள் நம்ம ராஜா பார்க்கும் போது என்ன நினைச்சுக்கோரும். அவன்கிட்ட அந்த குணம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? யோனத்தானுடைய மகன் மேவி போசேத்து ஒரு முடமை
2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் கேட்குறான், யோனத்தான் நிமித்தம் நான் தயவு செய்வதற்கு அவன் இதில் யாராவது இருக்காங்களா? ஒருத்தன் சொன்னான், யாரு? லோதேபாரில் இருக்கிற மாகீருடைய வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி சீவா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், நீ தானா சீவா? ஆமையா. அந்த மேவி போசைத்து உன் வீட்டில் தானே இருக்கான்? ஆமாம். அவனை அழைச்சிடுவான்னு சொல்லி அவனை கொண்டு வந்து ராஜாவின் போஜனத்தில் அந்த நட்புக்காக நன்றியை மறக்காதவன் தாவீது. எனக்கு அன்பானே, நன்றியை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அதனால தான் நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? நன்றி துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஐயா, நன்றி மறக்கவே கூடாது. நன்றி எப்போ மனசில் இருக்கணும். ஏன்னா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கு பலன் உண்டு. ஆனால் அதை பெற்றுக்கொண்டவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்ல. இயேசு ஒரு சமயத்தில் 10 குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வர்றாங்க. அவர் ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில் அங்கேருந்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும்னா, நீங்கள் போய் ஆசாரியன்ட்ட காண்பீங்கன்னார். அவங்க போகிற வழியிலே சோமாயிட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் திரும்பி வந்தா? ஒரே ஒருத்தன் தான். அவர் கேட்டார், சுகம் பெற்றது 10 பேர், இன்னும் 9 பேர் எங்க? வந்திருக்கிறவன் யாரு? அந்நியனா இருக்கிறானே. நன்றியை மறந்துடக்கூடாது. இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நன்றியை நினைக்கல. ஏன்னா ஒரு காலத்தில் இவன் சோர்ந்து போய் கனவு கண்டு புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டு அவன் சொன்னபடியே நடந்தது. இவன் மண்டையில் ஏறினதுலாம் எது? 3ஆவது நாள் உன் ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படும், அது மட்டும் தான் தெரிஞ்சு. எத்தனை வருஷம் மறந்துட்டாங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி. 2 வருஷம் சென்ற பின்பு அவன் சொன்னான், நான் செய்த குற்றம் இப்பொழுதுதான் எனக்கு என்ன செஞ்சு ஞாபகம் வந்துச்சு. நன்றி மறந்ததே குற்றங்கிறான். எனக்கு அன்பானவளே, யோசேப்பை மறக்கக்கூடாது. பரிசுத்தத்தை மறக்கலாமா? அதே போல உபாகமம் 31:21 வாசிக்க கேட்போம். ஏன்னா இதில் கொடுத்துட்டு போனால் 6, 7, 8 செய்தி கொடுக்கலாம். நான் அப்படி சொல்லலை. அடுத்த சப்ஜெக்ட் போயிடுறதுனால விட்டுட்டு போய்ட்டேன். 31:21 வாசிக்க கேட்போம். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். எந்த பாட்டு? ஏசாயா 24:16 பாருங்க, என்ன பாட்டு அங்கே எழுதியிருக்கு. ஏசாயா 24 நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை. நீதிபரனுக்கு மகிமை. எனக்கு அன்பான பாடல்கள் மனிதனை தேற்றும். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை, அதை கொண்டு தான் பாடுறோம். இக்கட்டு துன்பங்களில் ஏன்னா நெருக்கங்கள் வரும்போது உட்கார்ந்து பாடுவோம். என்ன பாடுவோம்? சோராதே எல்வனே, சோர்ந்து போகாதே ஜமே, சோராதே எல்வனே, சோர்ந்து போகாதே. மாறாமுகம் கொண்ட கர்த்தர் பாராமுகம் கொண்ட கர்த்தர்
இருக்கிறார் ஆராதமுகம் போலதான் உண்மை பாராதவர் போலவே சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோர்வு வரும்போது பாடல்கள். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது பாடலை அழுதா. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த போது அவ பாடுறா, மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அதிக பிள்ளைகளை பெற்றவள் பலட்சியமானாள். கர்த்தர் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். இது பாட்டு. மிரியாம் பாடுறா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே முழுவதும் அவன் பாட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் வெற்றி சிறந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அதைத்தான் வச்சு என் பலனை, என் கோட்டையை, ஆராதனை உமக்கேன்னு பாடுறமே. எனக்கு அன்பார்களே, எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார். ஆண்டவரை மறக்கலாமா? பரிசுத்தத்தை மறக்கக்கூடாது, ஆண்டவரை மறந்துடக்கூடாது. உம்மை மறந்து நான் எங்கே ஓடுவேன்? பாடுறமே, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கே ஓட முடியும்? அதனால தான் எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாகிய தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன். மத்தேயு 16:5, மார்க் 8:14, இதில் 2ல ஒரே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். அப்பங்கிறது ஜீவ அப்பங்கிறது யாரு? இயேசு. ஆமா, எனக்கு அன்பானுள்ளே அந்த அப்பத்தை மறந்துடக்கூடாது. ஏன்னா அதனால தான் சொன்னார், அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. எவைகளை மறக்க வேண்டும், எவைகளை மறக்கக்கூடாது, இதை குறித்து 6 செய்தி உங்களுக்கு வெளியிட்டிருக்கோம். 3 மறக்கக்கூடாது, மறக்க வேண்டியது 3 மறக்கக்கூடாது. இதை கேளுங்க, தியானிங்க. நிச்சயமாக உங்கள் மனதில் மறக்க வேண்டியவைகள் எல்லாம் இருந்தால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, தீமை செய்தவனை நான் மன்னிக்கிறேன், எனக்கு விரோதமாக பகைமை பாராட்டினவனை கூட நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. நான் மறந்திருந்த காரியங்கள் உண்டு, இனிமேல் மறக்காதபடிக்கு நன்றி உள்ளவன் நான் இருப்பேன். ஆண்டவருடைய பாடல்களை மறக்க மாட்டேன், ஆண்டவரை மறக்க மாட்டேன், யோசேப்பை பரிசுத்தத்தை மறக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்பீங்களா? தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு 5000 ரூபா தேவை. 30 நாள் நீங்களே கணக்கு பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையோ எந்த ஃபாரினை நம்பியும் இல்லை, ஒத்தாசை வருகிற கர்த்தரை நம்பி. ஏன்னா 2 பூரா கண்ணு தெரியாதவங்க, இவங்க எந்த காணிக்கையும் கொண்டு வராங்க, நான் இவங்களை அழைக்கிறதில்ல. கூட்டு வர்றதுக்கே மட்டும் மாதம் 16000 ரூபா வேன் வாடகை. இவங்கள ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. திருநெல்வேலி ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்பவும் 30 நாள் வருஷக்கணக்காக தங்கி இருக்கிற மக்கள் உண்டு. இவர்களுக்காக கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் அதற்கென்று உதவலாம். ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குற கூட உதவலாம், 3 ஒரு நாளைக்கு கொடுக்குற உதவலாம், ஆலயத்தில் வருகிற மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற உதவலாம். ஏன் உங்களுக்கு கண்ணை போல உதவுற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அங்கே ஒரு கட்டுமான பணி நடந்து வருகிறது. பார்வையற்ற சகோதரிகள் தாய்மார்களுக்கு, ஏன்னா வயது முதிர் காலத்தில் எல்லாம் தள்ளி விடுறாங்களா, அப்போ தங்கியிருக்காங்க. அவர்களுக்காக ஒரு சதுரடி கட்டி வர, ஒரு சதுரடி 2300 ரூபா. ஆண்டவர் அநேகரை ஏற்படுத்தணும் செய்வீங்க. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை
நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். அது வழியாக ஜிபே ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கணக்கு வைப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வழி உண்டு. இடத்துல கேளுங்க, அதற்கான விளக்கத்தை சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எவைகளை மறக்கக்கூடாது, எவைகளை மறக்க வேண்டும், இதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படி உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி உடைய கண்களை திறந்தே சுவாமி. இன்னைக்கு எந்தெந்த குடும்பத்துக்குள்ள மறக்க முடியாதுன்னு சொல்லி பழைய காரியத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த மறக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய தன்மையை கொடுங்க. மறவாமல் இருக்க வேண்டிய காரியங்களை மறவாமல் நினைத்து 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 துதித்து துதித்து நிம்மதி அடைய கர்த்தர் வழி செய்யுங்க. வியாதி படுக்கையில் இருப்போருக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அநேக நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத என் அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, மாத்திரையும் கையுமா பல ஆண்டுகளா நான் இருக்கனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், வீசிங் ப்ராப்ளத்தில் இருப்பவர்களுக்காய், ஐயா பேக் பெயின், இன்னும் சொல்லப்போனால் முழங்கால் வலி போன்ற சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தோடு ஒவ்வொரு நாளும் ஐயோ என் காரியத்தை செய்ய முடியலேன் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள், வேதனைகள், வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.